மொச்சப்பயிர் குழம்பு வைக்க போகிறோம்ப்பா. இப்போ வந்து வறுக்க போகிறோம். கழுவிக்கேன் 150 தான் எடுத்துருக்கேன் நான். அது கழுவிட்டு அள்ளி போட்டால் தூசி இல்லாமல் இருக்கும்ல. கழுவுனா நல்லா சுத்தமாக இருக்கும். அதுக்காக நம்ம வந்து கழுவிட்டு பண்ணுறது. எந்த பயிராக இருந்தாலும் கழுவிட்டு தான் பண்ணணும். நல்லா தண்ணியெல்லாம் வறுத்துக்கிட்டுப்பா. அதுக்கப்புறம் தான் எண்ணெய் ஊற்றணும். இப்போ நல்லா தண்ணியாக நல்லா உலர்ந்துருச்சுப்பா. இப்போ இதில் எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கணும்ப்பா. ஏன்னா இந்த தண்ணி வந்து மிக்சியில் ஊற்றக்கூடாது. கடலில் தான் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சோண்டு ஊற்றிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா பயிரை வறுத்தாச்சுப்பா. இந்த அளவுக்கு வறுத்தாச்சு. இதை வந்து இப்படியே குக்கரில் ஊற்றிடுவோம். தண்ணி தேவையான வேக வைக்க வச்சு ஊற்றி வேக வச்சுக்கணும்ப்பா. இந்த பயிர் வேகிறதுக்கு கொஞ்சோண்டு உப்புப்பா. பயிர் வேகப்பா, வேகவும் பார்த்துக்கணும். பயிர் நான் 5 விசில் எடுத்து காய்ச்சப்பா. நல்லா வெந்துருச்சு பயிர். இப்போ வந்து வடைச்சட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து குழம்பு வந்து தாளிச்சுக்குவோம். நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். இப்போ இந்த ஸ்பூன்லப்பா 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன்ப்பா. 3 இதில் போட்டுருக்கேன் இந்த ஸ்பூனில். கடுகுலாம் நல்லா பொரிஞ்சிருச்சுப்பா. சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்கேன். அதை போட்டுக்கணும். சின்ன வெங்காயம் எவ்வளோ போட்டு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு குழம்புலாம் டேஸ்ட் ஆகும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான இந்த பச்சை மிளகாய் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு 3 தக்காளி, நல்லா இவ்வளோ பெரிய தக்காளி எடுத்து கழுவிட்டு நறுக்கி வச்சுருக்கோம். அதை போட்டுக்குவோம். ஏற்கனவே நம்ம பயிரை உப்பு போட்டுக்கோங்கப்பா. இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் போட்டுக்குவோம். இப்போ வந்து காரக்கருவாடை எடுத்து கழுவிட்டு வச்சுருக்கேன்ப்பா. அதையும் போட்டு வதக்கிடுவோம். தக்காளி ஓரளவுக்கு நல்லா அரைச்சி போட்டும்
இந்த ஸ்பூனை ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் போட்டுக்கிறோம்ப்பா அந்த குழம்புக்கு தேவையானது. இப்போ கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் நறுக்கி வச்சுருக்கோம், அதை வந்து போட்டு வதக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம்ப்பா. கத்திரிக்காய் வதங்கவும் அதுக்கப்புறம் நம்ம பயிர் வேக வச்சுருக்கோம்ல அதை தூக்கி வச்சுக்கிறோம். இப்போ 2 ஸ்பூன் வீட்டு மிளகாப்பொடி போடுவோம்ப்பா. பத்தாட்டினா அதுக்கப்புறம் தேவையான போட்டுக்கலாம். ஏன்னா தனி மிளகாப்பொடி 2 ஸ்பூன் போட்டுருக்கோம்ல. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வச்சுப்பேன். இப்போ வந்து பயிர் 150 எடுத்து வறுத்து கழுவிட்டு வேக வச்சுருக்கோம்ல, அது வந்து தண்ணி கீழவே ஊற்றக்கூடாது. கீழே ஊற்றினா அதோட டேஸ்ட்டே போயிடும். இப்படியே தான் வைக்கணும். இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கணும். இப்போ வந்து உப்பு இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துருவோம். ஏற்கனவே பயிர் வகையில் போட்டிருக்கோம், தக்காளி வகையில் போட்டிருக்கோம், அதனால் உப்பு எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்குவோம். உப்பு வந்து பத்தாதுப்பா, உரப்பெலாம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போலாம் வேகட்டும்ப்பா, தேங்காய் வத்தையெல்லாம் பார்த்துக்கணும். இப்போ வந்து தேங்காய் எடுத்து அரைச்சிருக்கேன். இந்த ஸ்பூனில் வந்து 1/2 ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் எடுத்து போட்டு இந்த தேங்காயோட அரைச்சிருக்கேன்ப்பா, அதை வந்து ஊற்றிக்கணும். நம்ம மீன் குழம்புப்பா, தட்டாம்பயிறு, எண்ணெய் கத்திரிக்காய் புளி குழம்பு எல்லாமே அப்படி பிறட்டினாலும் தான் பாய்க்கணும். இப்படி வச்சு சாப்பிடல நம்ம லைட்டாக எத்தனையோன்னு ஊற்றிக்கிட்டாலும் போதும்ப்பா, நம்மளுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் வந்து இன்றைக்கி வந்து கருவாடு போடுவேன், காரா கருவாடு. இப்போ மொச்சப்பயிறு குழம்பு வந்து நம்மளுக்கு நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்குப்பா. மொச்சப்பயிறு குழம்பு வந்து வச்சாச்சுப்பா. இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பு அமர்த்திடுவோம். எந்த அளவுக்கு ஊற்றிங்களா, எப்படி எண்ணெய் பிரிஞ்சு எப்படி இருக்குன்னு இப்படி தான் வைக்கணும். மாமி என்ன செய்றீங்க? மாமா வேலைக்கிழமை குழம்பு வச்சோம்லப்பா,
மொச்சப்பயிர் புளிக்குழம்பு. சரி சரி. மாமாவுக்கு வந்து சாப்பாடு வச்சு, ஏன்னா 8 மணிக்கெலாம் வேலைக்கு போகணும்ல, அதனால சாப்பாடு போட்டுக்கிட்டுருக்கேன்ப்பா. சாப்பாடு போட்டுக்கிட்டு சாப்பிட்டு. என்ன சாப்பாடு? என்ன சாப்பாடு? வெள்ளை சாப்பாடு தான்டா. முட்டை பொரிச்சிருக்கேன். பீன்ஸ் பீன்ஸும் முட்டைக்கோசும் பொரிச்சிருக்கேன்ப்பா. இப்போ கேரட்டு முட்டை குழம்பு வச்சுக்கணும். அப்பளம் இருக்குல்ல, அதையும் வச்சுட்டு முட்டை பொரிச்சு வச்சுருக்கோம்லப்பா, அது மாமாவுக்கு சாப்பிட்டேன். இப்போ புளிக்குழம்பு எடுத்து வச்சுருக்கோம்ல, மொச்சப்பயிர் புளிக்குழம்பு, அதை எடுத்து மாமாவுக்கு கொடுத்துருக்கேன். ஏன் எந்த அளவுக்கு என்ன புரிஞ்சிருச்சுன்னு பிறப்பாப்பில் ஊற்றி சாப்பிட்டாலும் போதும், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சேன். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எப்படி வச்சா இருக்குது மொச்சப்பயிர் குழம்பு? சூப்பராக இருக்கா? சரி வச்சேன். இப்போ எங்கள் வீட்டில் மொச்சப்பயிர் புளிக்குழம்பு வந்து வச்சிட்டோம்ப்பா. இப்போ எங்கள் வீட்டுக்காருக்கும் நான் சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டேன். எனக்கு காலை 8 மணிக்கெலாம் வேலைக்கு கிளம்பிடுவாங்க. அவங்க இப்போ 8 மணிக்கெலாம் கிளம்பிட்டு அவங்க 8:30க்கெலாம் போயிடுவாங்கப்பா. இப்போ நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி மொச்சப்பயிர் சாப்பிட்டு பார்த்து எங்கள் வீட்டுக்காரர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களாப்பா. இதே மாதிரியே உங்கள் வீட்லேயும் உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்டுக்கு பண்ணி கொடுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு பண்ணி கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கப்பா. சொல்லிவிட்டு எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்கப்பா. இப்போ அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஹாய்.